அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2ஏக்கான பிரிலிமினரி எக்ஸாம் வந்து செப்டம்பர் 14 வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதற்கான ஒரு ரிசல்ட் தான் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா, 2க்கு தனியா, 2ஏக்கு தனியா வந்து தனித்தனி பிடிஎஃப்பா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து. இப்போ 2ல வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு பிடிஎஃப்ல வந்து குடுத்துருக்காங்க. அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதுல இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2ஏவ பொறுத்தவரைக்கும், தனியா வந்து ஒரு லிஸ்ட் குடுத்துருக்காங்க. இதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். யார் யார் அப்பியர் ஆனீங்களோ, உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இதுல இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். 2வ பொறுத்தவரைக்கும், எக்ஸாம் டேட் எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 கட்டாய தமிழ் தேர்வு வந்து என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாரி 2ஏக்கும் கட்டாய தமிழ் வந்து 2ஆம் தேதி தான் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கட்டாய தமிழ் பேப்பர் வந்து டிஸ்கிரிப்டிவ் மோட்ல தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். 2வ பொறுத்தவரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வந்து இந்த இந்த டைம் சொல்லியிருக்காங்க. 2ஏவ பொறுத்தவரைக்கும் சிபிடி மோட்ல வந்து கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆ 2ல பொறுத்தவரைக்கும் பிப்ரவரி 23ஆம் தேதி வந்து இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க மெயின் எக்ஸாமினேஷன். அதே மாரி 2ஏவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 8ஆம் தேதி இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 2ஏவ பொறுத்தவரைக்கும் இந்த டைம் வந்து டிபிடி மோட்ல வந்து நம்ம ஒரு புதுசா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆ எல்லாரும் பார்த்துக்கோங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இதுல இருக்கான்னு ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. 2க்கு தனியா, 2ஏக்கு தனியா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.